அபிராமி அபிராமி பட்டருக்கு அருள் வழங்குவதற்காகவும் அவருடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து கூறுவதற்காகவும் ஆடிய திருவிளையாடல் தான் இது. மன்னன் அவர்கள் அமாவாசை திதியை பௌர்ணமின்னு சொன்னோன்னே மிகுந்த கோபம் கொண்டு அவரை தண்டிக்க எண்ணி கீழே நெருப்பை மூட்டி மேலே அவரை ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி மேலே நிறுத்திடுறாரு. இன்னைக்கு பௌர்ணமி திதி வரல அப்படின்னா நீ இந்த நெருப்புக்கு தான் இரையாகுவ அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. அதுக்கெல்லாம் அவர் அஞ்சவே இல்லை. அபிராமி பட்டர் சிரிச்சுக்கிட்டே என் அபிராமி வருவா, காட்சி தருவா அப்படின்னு சொல்லிட்டே அவர் ஏறுறாரு. அந்த அந்தாதி பாடல்கள், அபிராமி அந்தாதி பாடல்களை ஒவ்வொரு தொகுப்பாக அவர் 96 பாடலை பாடிடுறாரு. மொத்தம் 100 பாடல்கள். அழகான பூக்கள் போல அதை தொகுத்து ஒரு மாலையாக தொகுத்து பாடிட்டே இருக்கிறாரு. 96 பாடல் பாடும்போதே அபிராமி அவர் முன் தோன்றி தன் காதணியை நிலவாக மாற்றி உலகுக்கே வெளிச்சத்தை கொடுத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஆணவம் கொண்ட மன்னன் அவருக்கும் பாடம் புகட்ட எண்ணி உன் பக்தி மட்டுமல்லாதது அபிராமி பட்டரின் பக்திக்கும் ரொம்ப சக்தி உண்டு, சிறப்பு உண்டு, வலிமை உண்டு அப்படின்னு உலகத்திற்கே காட்டினார் அம்பாள். 96 பாட்டு பாடினோடனே நிலவு வந்துச்சு. உடனே அவரை கீழே இறக்குறாங்க. அவர் யாரையுமே பார்க்காம அம்மாள் சன்னதி கிட்ட ஓடிட்டே இருக்கிறாரு. அம்மா அப்படின்ட்டு அந்த பாடலை நிறுத்தவும் இல்லை. 100 பாடலை 96 பாடல்ல நிலவு வந்ததுக்கு அப்புறமே பாடிட்டே போறாரு. அம்பாள் சன்னதியோட அம்பாளோட இரண்டரை கலந்து விடுகிறார் திரு அபிராமி பட்டர் அவர்கள். அவரோட பக்திக்கு அம்பாள் கொடுத்த ஒரு அருள்னா சொல்லணும். அம்பாளையே நேரில் தோன்றுனான்னா அது சும்மா கிடையாது. தன்னையே அர்ப்பணிச்ச பக்தனுக்காக தான் அவன் முன் தோன்றி அவன் சிறப்பை உலகுக்கு காட்டுகிறார். அந்த அபிராமி அந்தாதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலுமே ஒவ்வொரு வழியை காட்டக்கூடிய நூல் தான். வேலைக்காகட்டும், கடனாகட்டும், ஒரு அரசாங்க வேலையா இருக்கட்டும், குழந்தை பேரா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனைக்கும் அபிராமி அந்தாதிக்கு ஒரு தொகுப்பு இருக்கும். அந்த தொகுப்பு நூலை எடுத்து தொடர்ந்து பாராயணம் செய்யணும். அதான் முக்கியம். ஒரு நாள் பாடினதோடு இல்லாமல் ஒரு நூலை 100 தடவை சொன்னீங்கனாலே பலன் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா அம்பாளோட அருள் முழுமையாக கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.